வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள 274 பாடல் பெற்ற சிவன் கோயில்களை ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பாடல் பெற்ற தலத்தை பார்க்க போகிறோம். திருச்சி மதுரை சாலையில் பயணிச்சுக்கிட்டு இப்போ மதுரை ரீச் ஆகிட்டோம். இப்போ திருநெல்வேலி போகிற அந்த ரூட்டில் நாம் எக்ஸிட் எடுக்க போகிறோம். திருநெல்வேலி சாலையில் கொஞ்ச தூரம் பயணித்தோம்னா தூத்துக்குடி துறைமுகத்துக்கு இடதுபுறம் சாலை திரும்பும். அந்த ரூட்டில் பயணிக்க போகிறோம். பாடல் பெற்ற சிவன் கோயில்கள் எண்ணிக்கையில் கொஞ்சமாக இருக்கிற மாவட்டங்களாக முதல்ல கவர் பண்ணலான்னு ஐடியா. அப்படி பார்க்கும்பொழுது விருதுநகரில் ஒரே ஒரு பாடல் பெற்ற தலம் தான் இருக்குது. தூத்துக்குடி ஹைவே நெருங்கிட்டோம். இப்போ லெஃப்ட் எடுத்து அந்த ரூட்டில் பயணித்தோம்னா கல்குறிச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல டைவர்ட் ஆகி நாம் திருச்சுழி அப்படிங்கிற பாடல் பெற்ற தலத்தை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம். மதுரையிலேருந்து இந்த திருச்சுழி அப்படிங்கிற கோயில் வர்றதுக்கு சுமார் 59 கிலோமீட்டர் பயணிக்கணும். வலதுபுறம் திரும்பினா இங்கேருந்து விருதுநகர் 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இடதுபுறம் நாம் திருச்சுழி சாலையில் திரும்ப போகிறோம். கல்குறிச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருச்சுழி கோவில் நாம் அடையலாம். மதுரையிலேருந்து கமுதி போகிற பேருந்துகள் எல்லாமே இந்த திருச்சுழி வழியாக தான் போகுது. இப்போ நாம் திருச்சுழி அந்த ஊரில் என்ட்ரு ஆகிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு அந்த கோயிலை நாம் அடையலாம். கோயில் நெருங்கிட்டு இருக்கோம். அங்கே நமக்கு கோயில் தேர் தெரியுது. அந்த தேருக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு சாமி கோவில் இருக்குது. அதுக்கு எதிர்ப்புறமாக நமக்கு இந்த திருச்சுழி கோயிலுடைய என்ட்ரன்ஸ் தெரியும். இந்த கோயிலுக்கு நானும் என்னுடைய மனைவியும் இன்றைக்கி வரோம். முதல் முறையாக வர்றதுனால இங்கே பூஜை பொருட்கள் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. அதனால் திருச்சியிலேருந்து கிளம்பும் பொழுதே கொஞ்சம் பூக்கள் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கோயில் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே பூஜை சாமான்கள் விற்கிற கடைங்க இருந்தது. அதனால் அந்த கடைகளில் தேவையான அர்ச்சனைக்கு தேவையான தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். கருப்புசாமி கோயில்கிட்ட இருந்து எடுத்த காட்சிகள் எதிர்ப்புறமாக கோயில் வாயில் நமக்கு தெரியும். கொடுமுடி மற்றும் திருவாமாத்தூரில் பார்த்த மாதிரியே இங்கேயும் அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது, தனி ராஜகோபுரம் இருக்குது. இந்த கோவிலுடைய 2வது பிரகாரம் நுழைஞ்ச உடனே எனக்கு திருச்சிராப்பள்ளி உறையூரில் இருக்கிற பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் மற்றும் திருச்சி கரூர் சாலையில் அமைந்திருக்கிற திருப்பராய்த்துறை கோயில் அதோடைய ஸ்ட்ரக்சர் மாதிரியே கொஞ்சம் சிமிலராக இருந்தது. சிவன் சன்னதிக்கு நேர் எதிர்த்தாப்பில் நமக்கு அந்த தீர்த்த குளம் நாம் பார்க்க முடியுது. அந்த காட்சிகளை இங்கே பார்க்கலாம். முனிவர் ஒருவர் இயற்றிய தவத்தில் மகிழ்ந்த இறைவன் இங்கே கங்கை நீரை வருவித்து குண்டாறு அப்படிங்கிற பெயரில் இங்கே ஒரு ஆறு ஓடுறதா ஒரு தொன்னம்பிக்கை. அதுக்கு பாபஹரி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. கங்கை நதியில் நீராடினா எப்படி பாவங்கள் கழியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி இந்த குண்டாரில் நீராடினாலும் அந்த பலன்கள் கிட்டும் அப்படிங்கிற ஒரு தொன்னம்பிக்கை இந்த தலத்தில் விளங்குது. இங்கு இருக்கும் இறைவன் பூமிநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அம்மன் சகாயவல்லி அப்புறம் துணை மாலை அம்மை அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுறாங்க. இரண்யாக்ஷன் அப்படிங்கிற ஒரு அசுரனுடைய காற்று பூமாதேவி மீது பட்டதால் பூமாதேவிக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண வருடம் பூமாதேவி இங்கு வழிபடுவதாக ஒரு நம்பிக்கை விளங்குது. அதனால் இங்கே இருக்கிற இறைவன் பூமிநாதர்னு அழைக்கப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மூலஸ்தானத்தில் போயிட்டு மூலவருக்கு சிறப்பான அர்ச்சனை முடித்து விட்டு அப்போ அந்த முதற் பிரகாரம் தான் நாங்கள் இப்போ வலம் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தட்சிணாமூர்த்தி அவர்களின் அந்த சன்னதி நெருங்கிட்டு இருக்கோம். திருச்சுழி திருத்தலம் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒரு தலமாக வருது. பாண்டிய நாட்டில் மொத்தம் 14 சிவத்தலங்கள், பாடல் பெற்ற தலங்கள் உள்ளது. நான் கண்டு தரிசித்த மற்ற சிவன் கோயில்களில் இருக்கிற மாதிரியே மூலவரை சுற்றி மற்ற பரிவார தெய்வங்கள் தட்சிணாமூர்த்தி, அதே மாதிரி தெய்வானை வள்ளியுடன் காட்சி தரும் சுப்பிரமணிய சுவாமிகள், அதுக்கப்புறம் பூதேவி ஸ்ரீதேவியுடன் காட்சி தரும் பெருமாள், சண்டிகேஸ்வரர், துர்கை, இந்த மாதிரி பரிவார தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க. முதற் பிரகார வாயில் நுழையிறதுக்கு முன்னாடியே கொடிமரத்துக்கு எதிர்த்தாப்புலேயே கம்பத்தடி விநாயகர் இடதுபுறத்துலேயும் கம்பத்தடி முருகர் வலதுபுறத்துலேயும் இருக்கிறாங்க. நாம் மூலவர் சன்னதிக்கு நுழையும் திசையிலிருந்து பார்க்கும்பொழுது இடதுபுறமாக நம்ம அம்மன் சன்னதிக்கு அந்த தனி கோயிலுக்கு போகிறதுக்கும் வழி அப்படியே இருக்குது. அம்மன் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரும் நமக்கு காட்சி கொடுக்குறாரு.
இறைவன் வந்து பூமிநாதர்ங்கிற பெயரால் அழைக்கப்படுறதால இங்கே வந்து பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இந்த தலம் வந்து இறைவனை வழிபடும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இந்த தலத்தில் விளங்குது. மணக்கோலநாதர் மற்றும் கல்யாண சுந்தரர் அப்படிங்கிற பெயராலையும் இறைவன் அழைக்கப்படுறாரு. அதனால் இங்கே வந்து கல்யாண தடை உள்ளவர்கள் வந்து வழிபடும் பொழுது அவர்களுக்கு கூடிய விரைவில் கல்யாண பிராப்தம் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இந்த கோயிலில் விளங்குது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் தேவார பாடல் பெற்ற தலம் இது. அது மட்டும் இல்லாமல் சுந்தரருக்கு தங்கத் திருமேனியாக இறைவன் காட்சி கொடுத்ததாகவும் ஒரு தொன்னம்பிக்கை இருக்குது. அதனால் இங்கே இருக்கும் இறைவனை திருமேனிநாதர் அப்படிங்கிற பெயராலையும் அழைக்கிறாங்க. இப்போ நம்ம துணை மாலை அம்மை என்கின்ற சகாயவள்ளி அன்னை சன்னதியில் இருக்கிறோம். அம்மனை வழிபட்டுட்டு அவங்களுடைய பிரகாரத்தை அப்படியே மெதுவாக ஒரு வலம் வந்தோம். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு 2வது பிரகாரத்தை அப்படியே அம்மன் சன்னதியில் ஆரம்பித்து அப்படியே சுற்றி சிவன் சன்னதி வரைக்கும் அப்படியே ஒரு சுற்று வரலான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மெதுவாக கிளம்புறோம். திருச்சியிலேருந்து மதுரை அப்புறம் தூத்துக்குடி ரோடு அந்த கல்குறிச்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா 4வே நல்லா பைபாஸ் ரோடில் தான் வந்தோம். அதுக்கப்புறம் கல்குறிச்சி ரோடுமே பார்த்திங்கன்னா இந்த கோயில் வரைக்குமே சாலை ரொம்ப நல்லாவே இருந்தது. மதுரையிலேருந்து கொஞ்சம் ரிமோட்டில் இருந்தாலும் மிக அழகான, அருமையான, அமைதியான கோயிலாக இருந்தது. இவ்வளோ பெரிய கோயிலாக இருக்கும்னு கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த 2வது பிரகாரத்தை அப்படியே மெதுவாக சுற்றி வரோம். இப்போ அம்மன் சன்னதிக்கு இடதுபுறமாக மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வலதுபுறம் திரும்பினோன்னா அந்த கார்னரில் வந்து அந்த கல்யாணம் பண்ணுற அந்த மேடை மாதிரி இருந்தது. அதுக்கு பக்கத்தில் முருகருடைய சன்னதி தனியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த மேடைக்கு எதிர்ப்புறமாக பிரளய விடங்கர் அப்படிங்கிற சிவனுடைய சன்னதியும் இருந்தது. இந்த தலத்துடைய வரலாறு படி ஒரு முறை வந்து பாண்டிய மன்னர் ஒருவர் ஆட்சி காலத்தில் இந்த ஏரியாவில் வந்து ஒரு பிரளயம் ஏற்பட்டிருக்கு. அந்த பிரளயத்தை இறைவன் வந்து பூமியில் ஒரு துளை உருவாக்கி அந்த நீரை வந்து பூமிக்குள்ளே போக செய்ததாக ஒரு தொன்னம்பிக்கை இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற இறைவன் வந்து பிரளய விடங்கர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. பிரளயத்தை சுழித்து பூமிக்குள்ளே அனுப்பிச்சதால் இந்த இடத்திற்கு பெயர் திருச்சுழி அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. புராண பெயர் வந்து திருச்சுழியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரமண மகரிஷி பிறந்த தலம் இது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.